Lokesh, Akash, Harish, Prashita, Keshav, Samhita. Samhita, how was your exam today? Yes, ma'am, it was good. Question paper அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்லை. No, Yeah, ma'am, I forgot. I'll send both computer yeah, science and maths, ma'am. yes, Sorry, definitely. ma'am. I'll just No, send it. no problem. Yes, ma'am. ஓகே கண்ணா. ஸோ பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் இப்போ தான் 11th உங்களுக்கு முடிச்சோம். 12th உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட். ஸோ இதுல வந்து there will be two fundamental principle of counting அப்படின்னு சொல்லுவோம். fundamental principle of counting தியரம் 2 இருக்கு. ஜஸ்ட் தியரம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ஆப்போசிட்டா வரும் இது. ஸோ யூ ஹேவ் டு நோ த தியரம் ஃபர்ஸ்ட். இதுல வந்து அடிஷன் பிரின்சிபிள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அடிஷன் பிரின்சிபிள் அப்படியே ஆப்போசிட். அடிஷன் பிரின்சிபிள் இதுலலாம் ஜெயில இப்படி கொஸ்டின் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. ஆனா நமக்கு இந்த கான்செப்ட் தெரியலன்னா அது நமக்கு வேற எங்கேயாவது அசோசியேஷன் ரீசன்ல அந்த மாதிரி எங்கேயாவது மாட்டுவோம் நம்ம. ஸோ நீங்க உங்க ஷெடியூல் பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷெடியூல் ஒன்றும் 12th உங்களுக்கு அமுச்சு விடலப்பா, நான் உங்களுக்கு அமுச்சு விடணும். அது அடுத்த விஷயம் இருக்கு. உங்களுக்கு வந்து ஜூலை 21 அப்பா, ஜூலை 21 வந்து கன்சாலிடேட்டட் டெஸ்ட் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு என்னப்பா இருக்கு 12th ஜூலை 21 பிசிக்ஸ் இருக்கு. ஆனா நீங்க அதை மட்டும் பிளான் பண்ணிக்கணும்ப்பா. ஹரிஷ், சம்ஹிதா, ஜெயபிரஷிதா, நீங்க அந்த டெஸ்ட்டை வந்து முன்னாடியே எழுதுற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கணும், அந்த சாட்டர்டேவோ எப்பயாவது. ஓ, ஜூலை 21 உங்களுக்கு இந்த எக்ஸாம் வேற வந்துருமா, ஸ்கூல் எக்ஸாம் வேற. மேம் என்ன டெஸ்ட் மேம்? ஒரு முடிச்ச வரைக்கும் போர்ஷன்ஸ்ல ஒரு டெஸ்ட் வைக்கணும் பார்த்தோம்ப்பா ஜேஇல. ஸோ இப்போ வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் லெசன்ஸ் முடிச்சிருப்பாங்க இல்லையா சார் உங்களுக்கு. மேக்ஸ்லயும் நம்ம கிட்டத்தட்ட கொஞ்சம் கான்செப்ட்ஸ் முடிச்சிருக்கோம். ஸோ அதுல ஒரு ஜேஇ லெவல் ஆஃப் ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்க எழுதிட்டீங்கன்னா தான் நீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வி தாட் எவ்ரி மந்த் இனிமேல் வில் பிளான் ஒன் டெஸ்ட். ஸோ மோஸ்ட்லி லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூலைல, லாஸ்ட் வீக் ஆஃப் எவ்ரி மந்த் அந்த மந்த் எங்களுக்கும் டெஸ்ட் வைக்கும்போது உங்களுக்கும் தான் வைக்கணும், நீங்களும் தான் எழுதணும். Ma'am, ஓகே. JEE test in the sense only 1 mark, right? நம்ம எம்சிக்யூ வித் டைம் லிமிட் இல்லப்பா. நம்ம அந்த லெட்ஸ் சே 15 Yes. கொஸ்டின்ஸ்னா அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ள டைம் வச்சு எழுதுற மாதிரி. கம்ப்யூட்டர்ல இல்லாம நீங்க அந்த பேப்பர்ல எழுதுவீங்களா இருக்கும். சரி, ஓகே, ஐ Okay. வில் கீப் யூ போஸ்டட். யூ ஹேவ் அ பிசிக்ஸ் டெஸ்ட் ஆன் தட் டே. ஸோ யூ த்ரீ ஹேவ் டு டூ இட் ப்ரீவியஸ்லி. ஏதாவது ஒரு நாள் நீங்க பிளான் பண்ணி ஈவினிங் வந்து முடிச்சுட்டு போகணும் நீங்க. எனக்கு அது நான் சொல்றேன் உங்களுக்கு, சரியா? ஓகே கண்ணா. இப்போ Okay. அடிஷன் பிரின்சிபிள் அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம we have studied this, you know this practically, but what is the principle? If one event can occur in m ways, following which another event can occur in n ways. நம்ம சொல்ற சாய்ஸ் தான். கமிட்டி ஆஃப் 7 people நான் ஃபார்ம் பண்ணணும். ஃப்ரம் ஐ வாண்ட் 4 women and 3 men அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னு சொன்னா ஃப்ரம் 10 women and 10 men அப்படின்னு சொன்னேன்னா I want both of them. I want to first do this event. I want to first choose the women and then I have to choose the men. So இந்த மாதிரி questionஸ்க்கு addition principle னு பேரு. ஆனா it is going to be into in between them. மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இட் இஸ் எய்தர் திஸ் ஐ கேன் டூ ஆர் தட் ஐ கேன் டூன்னு வந்துச்சுன்னா அது பேர் மல்டிப்ளி. பிரின்சிபல் ஆப்போசிட்டா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி மாத்தி பேர் வச்சிருக்காங்க எனக்கு ஒன்றும் தெரியல, அது நான் ஒன்றும் படிக்கல. பட் ஜஸ்ட் ரிமெம்பர் தீஸ் டூ ஆர் அசர்ஷன் ரீசன்ல கேட்கறாங்க, நாட் இன் ஜேஇ. பட் இது வந்து மத்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்கறாங்க, எது அடிஷன் பிரின்சிபல் எது மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல். ஓகே, ஸோ இப்போ நீங்க டைரக்டாவே போடலாம். ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ வில் பி அட் திஸ் லெவல். 15 students in a class. In which 10 are boys and 5 are girls.
எஸ் ஹரிஷ், எஸ் பா. நம்ம ஜுஜுபி கொஸ்டினா இருக்குன்னு சொல்றேன் ஹரிஷ். ஆமா அப்படிலாம் இல்ல மேம், இதுலயே தப்பு பண்ணிட்டான் மேம் லாஸ்ட் இயர். ஐடி 11th தான் ஈஸியா இருக்கும். இப்பதான் முடிச்சோம் அந்த லெசனை நம்ம. 11th பேட்ச்க்கு இப்ப முடிச்சேன்னு ஆமா சொல்றீங்களா? ஆமா, அவங்களுக்கு இப்போ எஸ்மா ஜெயபிரஷ் அவங்களுக்கு அவங்க போர்ஷன்ல தான் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு அந்த வீக் என்ன லெசனோ அந்த லெசனோட ஜேஇ அவங்களுக்கு நான் பிளான் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், பண்ண முடியல அப்போ. எஸ் அவங்களுக்கு மேம். இப்பதான் ஃபுல்லா அந்த என்சிஆர்டி ஃபுல்லா முடிச்சோம் நாங்க வித் மிஸ்செலேனியஸ். ஸோ அப்படியே கையோட கண்டினியூவேஷன் ஆஃப். எஸ் மேம். 2 ஆன்சர் தான் வந்துச்சு, அவ்வளவு கஷ்டம் இல்லை அந்த கொஸ்டின். இது போடலாம். கேஷவ், சூப்பர் கேஷவ், வெரி குட். நம்ம என்ன பண்ணுவோம் இனிமேல் ஜேஇ கிளாஸ்ல யாரெல்லாம் சீக்கிரமா ஆன்சர் பண்றாங்க, நிறைய ஆன்சர் பண்றாங்க, நம்ம ஒரு கிஃப்ட் வச்சுப்போம். சண்டே சண்டே மீட் பண்ணும்போது ஒரு கிஃப்ட் கொடுத்துடலாம் அவங்களுக்கு. மோட்டிவேட் பண்றேன் நான் உங்களுக்கு கொஞ்சம். கமெண்ட் தாங்க, நான் இந்த கொஸ்டின் அவ்வளவு கஷ்டம் இல்லை, நீங்க யோசிச்சீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம் இந்த கொஸ்டின். 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கப்பா, அதுல 10 பேர் குரூப்பா இருக்காங்க. 10 பாய்ஸ் இருக்காங்க, 5 கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்போ சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஒரு பாயோ இல்ல கேர்ளோ ஆர் சொல்லியிருக்கோம். பாய் வரலாம் இல்லைன்னா கேர்ள் வரலாம். சோ நமக்கு தெரிஞ்ச நார்மல் பிரின்சிபல்லாம் மறந்து போயிருங்க. நார்மலா என்ன, எய்தர் ஷி கேன் சூஸ் ஹியர் ஆர் ஹியர். சோ பிளஸ் சென்டர்ல. சோ 10ல இருந்து சூஸ் 1, 5ல இருந்து சூஸ் 1. 10 plus 5 15. உங்களுக்கே தெரியலையா? 15 பேர் இருக்காங்க. எத்தனை வயசு இருக்கும்? 15 வயசு தானப்பா இருக்கும். காமன் சென்ஸ் கொஸ்டின் தானே இது. ஏன் அவ்வளவு யோசிச்சீங்கன்னு தெரியல. எஸ்மா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பெர்முடேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி ஆன்சர் இருக்கும். சரியா? அதை வந்து காமன் சென்ஸோடய யோசிங்க. ஃபார்முலா சப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த அளவுக்கு நீங்க யோசிச்சு ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணீங்கன்னா தான் கஷ்டமாயிடும். சரியா? 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கும். சரி. 6 flavors of ice cream and 3 cones இருக்கு. ஜேஇ கிடையாது, we are getting into JEE. இதெல்லாம் வந்து பிட்சாட் கொஸ்டின்ஸ். பிட்சாட் மத்த குட்டி குட்டி எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. பட் இட் இஸ் இன் டிஃபரெண்ட் பேப்பர்ஸ். ஜேஇ லெவலுக்கு ஒரு 5 கொஸ்டின் கழிச்சு போவோம். In how many ways? 3 கோன்ஸ்னா 3 டிஃபரெண்ட் கோன்ஸ். இப்போ வந்து இருக்கும் இல்லையா, சில கோன்ஸ் பாத்தீங்கன்னா பிளெயின் கோன் இருக்கும், சிலது வாஃபில் கோன் மாதிரி இருக்கும். இன்னொரு கோன் என்ன சொல்றது, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோன்ஸ் வச்சுக்கோங்க. அது சரியா? 3 டிஃபரெண்ட் கோன்ஸ். Person can order ice creams. நீங்க அப்படியே ஐஸ்கிரீம் பார்லர் இமேஜின் பண்ணுங்க. எங்க போறீங்க? போய் நிக்கிறீங்க. அங்க போய் நின்று நீங்க ஐஸ்கிரீம் சூஸ் பண்ண போறீங்க. 6 ஃபிளேவர் ஐஸ்கிரீம் இருக்கு, 3 கோன் இருக்கு. இப்ப நீங்க வந்து எத்தனை மாதிரி, how many ways can you order ஐஸ்கிரீம் தான் கேக்குறாங்க. 6 ஃபிளேவர் ஐஸ்கிரீம் இருக்கு, 3 டைப் ஆஃப் கோன் இருக்கு. ஆனா நீங்க சாப்பிட முடிஞ்சது ஒரு ஐஸ்கிரீம் தான். அது அவங்க கொடுக்கல, நமக்கு அது தெரியும். அட் அ டைம் நீங்க ஒண்ணுதான் ஆர்டர் பண்ண முடியும் இல்லையா? யூ கேனாட் ஜஸ்ட் ஆர்டர் எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொன்னா நிறைய இருக்கும். பட் அட் அ டைம் யூ கேன் ஆர்டர் ஒன்லி ஒன். சோ அந்த மாதிரி ஒன்னா நீங்க எத்தனை டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இஸ் பாசிபிள், ஹவு மெனி காம்பினேஷன்ஸ் கேன் யூ மேக். உங்ககிட்ட இருக்க 6 flavors and 3 cones வச்சு ஹவு மெனி கேன் யூ மேக். ஆப்ஷன் கொடுப்போமா உங்களுக்கு ஈஸியா ஆக்கிறதுக்கு? நீங்க ஆன்சர் பண்ணலாம், நான் மூவே பண்ண முடியாது. நீங்க போடுற ஃபாஸ்ட்ல தான் நம்ம வந்து ஃபாஸ்டா போட முடியும். ஹரீஷ் கரெக்ட், பத்மநாபன் கரெக்ட், கேஷவ் கரெக்ட், ஜெயபிரஷிதா நோ, ஹரிணி நோ, கேஷவ் எஸ், பல்லவி எஸ். இது வந்து அரேஞ்ச் பண்ணல பாருடாக்கா. நான் என்ன பண்றாங்க பாருங்க, சூஸ் பண்றாங்க. ஏன்னா 6 ஃபிளேவர் ஐஸ்கிரீம்லயும் 3 கோன்லயும் நீங்க சூஸ் பண்ணி தான் ஒரு ஃபுல் ஐஸ்கிரீம் பண்ண முடியும். கீழே கோன் இருக்கணும், மேல ஃபிளேவர் இருக்கணும். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அரேஞ்சிங் பீப்புள்னு வந்தாதான் அரேஞ்ச்மெண்ட் பத்தி யோசிப்போம். இங்க வந்து சூசிங் காம்பினேஷன் கொஸ்டினா தான் அதை பார்க்க முடியும் உங்களால. ஏன்னா நம்ம 6 ஃபிளேவரையும் பக்கத்து பக்கத்துல வச்சுட்டு மாத்தி மாத்தி வைக்க மாட்டோம். கோன்ஸையும் அந்த மாதிரி வச்சு அப்படி அரேஞ்சே பண்ண மாட்டோம். இட் இஸ் ஜஸ்ட் மிக்சிங் போத் ஆஃப் தெம் டுகெதர். So the answer has to be from the 6 ice creams I can choose one. And நீங்க நான் என்ன பண்ணிருக்கேன், ரெண்டுமே நான் பண்ணணும். கோனும் வேணும், மேல ஐஸ்கிரீமும் வேணும். அதனால நான் வந்து இன்டு பண்ணிக்கிறேன். இஃப் ஐ வாண்ட் எய்தர் ஆஃப் தட் போன கேஸ் மாதிரி எனக்கு ஒரு ஆள் தான் வேணும், அதனால நான் பிளஸ் போட்டிருக்கேன். இப்படி பண்ணலாம் இல்ல அப்படி பண்ணலாம்னு. இங்க அப்படி இல்ல, எனக்கு ஐஸ்கிரீமும் வேணும், கோனும் வேணும். So the answer is going to be 18. சரியா?
2-3 questions I will wait, then I will start asking you. சரியா கண்ணா, கொஞ்சம் நீங்க அந்த ஐடியாக்கு வர வரைக்கும் தான். 5, 6 தான் நினைக்கிறேன். 5, 6 and 7 இருக்கு. Total number of numbers that can be formed using 5, 6 and 7 if no repetitions are allowed. இதை வச்சு நீங்க வந்து எவ்வளவு வேர்டு பண்ண முடியும், எத்தனை நம்பர்ஸ் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. நோ ரெப்படிஷன்ஸ். ஆன்சர் ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துறேன். இந்த ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத்ல ஒரு பிரஸ்டீஜியஸ் எக்ஸாம் அது. எல்லாரும் போட்டி போட்டு அடிச்சுக்கிறாங்க அந்த எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அந்த கொஸ்டின் இது இவ்வளோ சப்ப கொஸ்டினா இருக்கும் பாருங்க. பிகாஸ் அங்க வந்து மினிமம் சேலரி பேக்கேஜே 25 lakhs தான். ஸோ ஐஐடி எல்லாம் விட எக்கச்சக்கமா ஜாஸ்தி. அதனால அவ்வளோ காம்படிஷன் ஃபார் தட் எக்ஸாம். ஹைலி கோவேட்டட் எக்ஸாம். அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு இல்ல அப்படி கொடுக்கலன்னா இட் இஸ் ஒன்லி ஆல் த நம்பர்ஸ். நிவேதா 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 டிஜிட்ஸ் வச்சு பண்ணோம்னா நம்ம 3 டிஜிட் நம்பர் தான் அசியூம் பண்ணிக்கணும். மேம் இல்லையே மேம், 2 டிஜிட் வரலாம், சிங்கிள் டிஜிட் வரலாமே மேம். கரெக்ட். இதுல வந்து நீ சொல்ற மாதிரி நம்ம கொடுக்காததுனால எல்லாமே சேர்த்துக்கணும்பா. ஏன்னா இல்லைன்னா ஆன்சர் வர மாட்டேங்குது. எஸ் மேம். ஆமா நிவேதா கரெக்ட். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிஜிட் நம்பர் இஸ் பாசிபிள். ஸோ அது ஒரு 3 நம்பர் பாசிபிள், சிங்கிள் டிஜிட்டா வைக்க முடியும். அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி பண்ண முடியும். அதுக்கப்புறமா 3 டிஜிட் நம்பர்ஸ். 18 இல்ல ஆப்ஷன்ஸ்ல இல்லையே 18 உங்களுக்கு. ஸோ 2 டிஜிட் நம்பர்ஸ்னா இங்க 3 டிஜிட்டையும் யூஸ் பண்ணலாம், இங்க 2 டிஜிட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இங்க 3, 2, 1. ஸோ 3 + 6 + 6 = 15. நான் பார்த்தேன் எதுக்காக இது வந்து ஐஐடி ஹைதராபாத்ல கேட்டிருந்தாங்கன்னு. ஸோ இதனாலதான் கேட்டிருக்காங்க. ட்ரிக்கி கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குட்டி குட்டி எக்ஸாம் உங்க விஐடி எஸ்ஆர்எம்லாம் நீங்க எழுதுனீங்கன்னா பின்னாடி அதுக்கு கேட்க போற கொஸ்டின் பாருங்க. ரொம்ப ஈஸி. நீங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். தயவு செஞ்சு இதையாவது ஆன்சர் பண்ணுங்க எனக்கு. சரியா? 7 ஃபேக்டோரியல் + 8 ஃபேக்டோரியல். ஆனா அந்த கொஸ்டின் புரியலன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே நான் ஸ்டாப் பண்ணி கேளுங்க. சரியா? இப்போ இது ஏன் வந்து ஏன் மேம் நீங்க 3 ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, பிகாஸ் ஐ ஹவ் நாட் given how many digit numbers. ஸோ நான் வந்து ஆல் டிஜிட்ஸ் அலௌட்னு வச்சு போட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஆன்சர் வந்து 6 தான் வருதுங்க. 6ங்கிற ஆன்சரே எங்க ஆப்ஷன்ல இல்ல. அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கிறேன் ஏன் அப்படி பண்ணலாம்னா, எஸ் சொல்ற மாதிரி சிங்கிள் டிஜிட்டும் பண்ணலாம், டபுள் டிஜிட்டும் பண்ணலாம், 3 டிஜிட்டும் பண்ணலாம். ஸோ அதனால ஐ எம் ஹேவிங் சோ மெனி பாசிபிலிட்டிஸ். சிம்பிளிஃபை. பெரிய நம்பரா வருது ஆன்சரு. ம் 4 நிவேதா 4 ஆன்சர் கரெக்ட் தான். ஹரிஷ் எஸ்மா ஒரே ஒரு டிஜிட் தப்பு. கிடைச்சது நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். 7 ஃபேக்டோரியல் இன்டூ 1 + 8ன்னு போட்டுக்கலாம் இதை. ஏன்னா இங்கேயுமே இதை வந்து 7 ஃபேக்டோரியல் இன்டூ 8ன்னு எழுத முடியும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் 9 × 7 ஃபேக்டோரியல். 9 × 6 ஃபேக்டோரியல் 120 இல்லையா? ஸோ 840 ஜஸ்ட் 44360. நான் அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு அதான் வந்திருக்கு. கரெக்டான்னு தெரியல. கால்குலேட்டர்ல போட வேற கரெக்டா போட்டிருக்கேன். நீ தான் தப்பு பண்ணியா? 4 வருதா 4 வருதா? எல்லாருக்குமே 4 தான் வந்திருக்கா? அப்ப நான் தப்பு பண்ணிருக்கேன். மல்டிபிளிகேஷன் நினைக்கிறேன். 36 சார் 4 தான் வருது. 4 தான் வருதாப்பா? அப்ப நான் தான் மிஸ்டேக் பண்ணிருப்பேன். நான் இங்கேயும் மாத்திக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन ஏன் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
ஹரிணி, சம்ஹிதா, ஜெயபிரஷிதா, பூஜா, நிவேதா, ஹரிஷ். 6 ஆன்சர் தான் வந்துச்சு. அடுத்த கொஸ்டினுக்கு நான் n ஆன்சர் இருக்கு. ஸ்லோவா 14 ஆன்சர்ஸ் வரட்டும் பார்க்கலாம். Let me see. இன்னும் கண்டுபிடிக்கலையா? சூப்பர். எஸ் ஹரிஷ், பத்மநாபன், நிவேதா, ஆகாஷ். எஸ்மா. வேற எனக்கு பூஜா. எஸ்மா. நெகட்டிவ் வேல்யூஸை விட்டுருந்தாங்க. ஹரிணி ஒரு செக் பண்ணுமா, சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்க ஹரிணி. பவதாரணி. எஸ். ஜெயபிரஷிதா. எஸ்மா. ஆனா n வந்து நம்பர் ஆஃப் திங்ஸ் எப்பயுமே, so it can never n ஃபேக்டோரியல்னாவே n வந்து should be 0 or more than 0 தான். எஸ்மா. சஹானா. எஸ் சஹானா. வேற யாருக்கும் ஆன்சர் கொடுக்கல. கேஷவ் கிட்ட இருந்து ஆன்சர் வரல. பத்மநாபன் ஆன்சர் கொடுக்கல எனக்கு. லோகேஷ் ஆன்சர் வரல. பல்லவி கொடுக்கல. சந்தோஷ். எஸ். n ஃபேக்டோரியல் நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா n ஸ்கொயர் பிளஸ் 3n பிளஸ் 2 is equal to 30. இப்போ n ஸ்கொயர் பிளஸ் 3n மைனஸ் 28 is equal to 0. 28 ரெண்டா பிரிச்சா 7 and 4 பண்ணா 3 எனக்கு கிடைக்கும். ஸோ மைனஸ்னால இங்க பிளஸ் மைனஸ். ஸோ இட் இஸ் n plus 7 into n minus 4. n is equal to minus 7. Not possible. So n is equal to 4. Pallavi. Yes, ma. Negative 7 Pallavi. Okay, va. உங்களோட NCERT questionல cards question போட்ட மாதிரி handshake question ரொம்ப ரொம்ப famous in anywhere you go. Permutation combination இனிமேல் லைஃப்ல நிறைய இடத்துல சந்திப்பீங்க. இன்டர்வியூஸ்ல, ஆப்டிடியூட்ல. நம்ம வந்து வச்சுப்போம். சர்க்கிள்ல 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. அது n into n minus 1 factor. அதேதான். இல்ல தேவையில்ல ஹரிஷ். இது வந்து நமக்கு வந்து கார்ட்ஸ் கொஸ்டின் மாதிரி போடணும். இதை இப்ப நம்ம 4 பாயிண்ட் இருக்கு. நிவேதா உன்னோட லாஜிக்கே வரும். நிவேதா இங்க 4 பாயிண்ட் இருக்கு. நான் கார்டு வரையணும். நான் எத்தனை கார்டு வரைய முடியுமா இந்த பாயிண்ட்ல இருந்து? 1 2 3 ஆமா. சோ நான் இப்ப நீ வந்து அடுத்தது வந்து இந்த பாயிண்ட் எடுத்தாலும் 3 கார்டு இல்லையா? சோ இந்த மாதிரி நீ போட்டனா மொத்தம் எவ்வளவு வரணும்? குட்டி நம்பரா தானே வரணும். நம்ம என்ன சொன்னோம் அந்த கொஸ்டினுக்கு? I have 12 objects but I need to choose. அந்த கொஸ்டின்ல 21C2ன்னு போட்டிருப்போம். என்கிட்ட இப்போ 12 எல்லாருமே ஒரு ஹேண்ட் தான் ஷேக் பண்ணுவாங்க எப்பயுமே இல்லையா? ஸோ 12 people இருக்காங்க. அந்த 12 people கிட்ட இருந்து 12 hands are going to participate in a handshake and each of them
is going to shake hands with another person தான். So you're going to choose 2 pairs of hands for a handshake. ஒரு டைம்ல இருக்க வேண்டிய required places வந்து 2 places தான். So the answer is going to be 12C2. So 12 into 11 by 66 நினைக்கிறேன் ஆன்சர். நம்ம இதே கொஸ்டின் தான் அன்னைக்கு போட்டோம். 21 பாயிண்ட்ஸ்ல இருந்து எத்தனை கார்டு வரைய முடியும்னு கேட்டிருந்தோம். சோ நம்ம இதே தான் பண்ணுவோம் அங்கேயுமே. சரியா? சோ இது வந்து புதுசான ஒரு கான்செப்ட் உங்களுக்கு. எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது 2 பீப்பிள் இருக்காங்க, அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்களான்னு இருக்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே have to remember that this is the formula that you have to use. n into n minus 1 by 2 போடணும் ஹரிஷ் இல்லையா? அதே ஃபார்முலா தான் நீ சொன்னதுதான். ஆனா அதை விட இது ஈஸி உனக்கு. NCRன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நீ இதுல இல்லையா? நம்பர் ஆஃப் பீப்புள் அண்ட் ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து 12. ஆனா ஹவு மெனி ஆர் பார்ட்டிசிபேட்டிங் அட் அ டைம்னா 2 தான். 12 பாயிண்ட் இருக்கு, 21 பாயிண்ட் சர்க்கிள்ல இருக்கு. ஆனா ஒரு கார்டுக்கு 2 பாயிண்ட் தான் வேணும். ஸோ அந்த மாதிரி போட்டாலும் ஆன்சர் ஈஸியா வரும் பாரு. ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்ச கொஸ்டின் நினைக்கிறேன். நிறைய கேர்ள்ஸ் இருக்கீங்களா? போடுங்க. Ma'am, I didn't understand the 6th question. Sixth questionல Akash என்ன பண்றோம்னா the same as we did in the last question, you know, NCRT. We said we had 21 points or lying on a circle. How many cards can you draw with it? So I said the answer was 21C2. நீ அப்ப கேட்கல. இப்ப அதே மாதிரி தான் இங்கேயுமே 12 people இருக்காங்கப்பா. Each of them are going to give a handshake. So if you take it as the number of objects is 12 and for each handshake you need 2 hands. So choosing, you're going to choose 2 hands. So 12C2 நான் formula வச்சு போட்டிருக்கேன். நீ தனித்தனியா நீ போட்டு பார்த்தாலும் take a little lesser number. If you have 3 people, how many ways can they shake hands with each other அப்படின்னு நீ பார்த்தனா pair of hands இருக்கு இல்லையா? So 1 1 1 3 பேர் தான் இருக்காங்க. So இந்த பர்சன் இவனோடையும் ஹேண்ட் ஷேக் பண்ணுவான், இந்த பர்சன் இவனோட ஹேண்ட் ஷேக் பண்ணுவான். இப்போ முடிஞ்சு போச்சு ஹேண்ட் ஷேக். there is no further handshakes possible. there are only 3 handshakes தானேப்பா. புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு it's going to be reduced because the number of handshakes வந்து you will not again go and I gave once I shook hand with him, next time he will shake hand with me சொல்ல முடியாது இங்க. Because it is the same thing. Both of you have finished your handshake. அதனால தான் by 2 போட்டிருக்கோங்க. So இவ்வளவுலாம் கஷ்டமா போடுறதுக்கு பதிலா you can always remember that you take the number of people n எடுத்துக்கோங்க. Choose 2 only always because in a handshake only 2 hands are involved. அதனால 12C2 போட்டிருக்கேன். சரியா? So like a formula you can remember the same thing. Anywhere you have, let's say ஒரு triangle has to be formed ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா 3 இருக்கும். அப்ப 12C3 நான் போடுவேன். There are a set of points lying in a plane and I have to form a triangle அப்படின்னு சொன்னா ஒரு triangle requires 3 points. So out of n I am going to choose 3 points. So that will be the answer for that question. Okay, ma'am. So number of ways in which இதை நான் இங்க போடுறேன். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஜேஇல கேட்டாங்க, பட் இந்த கொஸ்டின் இல்ல. பார்ப்போம் கேர்ள்ஸ்க்கு ஏதாவது க்ளூ இருக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு. கொஸ்டின் பாருங்க. 6 ரிங் வச்சிருக்கீங்க. அத வந்து ஒரு ஹேண்ட்ல இருக்க 4 ஃபிங்கர்ஸ்ல போட சொல்றாங்க. 6 ரிங்க போட சொல்றாங்க. இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நம்ம வந்து 4 ரிங் தான் சூஸ் பண்ணோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஒரு கை ஒரு ரிங் எல்லாம் போட்டுப்பீங்களா, அந்த மாதிரிலாம் போடல. நீங்க எல்லாம் அப்படிதானே போட்டுக்கிறீங்க. ஒரு ரிங் மேல இன்னொரு ரிங் போட்டுக்கிறீங்க. அவங்க அப்படி சொல்லல. Number of ways 6 rings can be worn on the 4 fingers of one hand. Each finger has 1 ring. நீங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இத போடுங்க இப்போதைக்கு. then we will do the other question. பல்லவி வந்து partially correct. நீ கிட்டத்தட்ட கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. ஆனா இன்னொரு விஷயமும் அதுல இருக்கு, அதை நீ கண்டுபிடிக்கல. நிவேதா கரெக்ட். நிவேதா எப்படி நிவேதா போட்டு பார்த்து கண்டுபிடிச்சிட்டியா நீ? ஒரு ரிங்ஸ் எல்லாம் அத்தனை ரிங்ஸ் வச்சிருக்கல நீ. போட்டு பார்த்தே கவுண்ட் பண்ணி சொல்லிட்டியா ஆன்சரு?
கண்டுபிடிச்சிங்களா எல்லாரும்? எஸ் ஹரிஷ், எஸ் மா. Yes. Samhita, so many possibilities you have. Possible அது. Can you even think? This is a very easy job, right? 6 rings and 4 fingers. 6 rings only you have. There is one set, Samhita. It comes on Amazon. Amazon தானே நிவேதா? The gift set மாதிரி இருக்கு. 30 rings இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேர்ள்ஸ்லாம் பார்த்தா கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்ப யோசிச்சு பாரு, இது எட்டர்னல் டைம் ஆகும் நீங்க ரெடி ஆகிறதுக்கு இல்லையா? அவ்வளோலாம் கிடையாது. ஸோ ஆன்சர் பார்த்ததுமே இது ரெண்டையும் நீங்க எலிமினேட் பண்ணணும்ப்பா. இது ரெண்டு பாசிபிளே கிடையாது. சரியா? இவ்வளோலாம் பாசிபிலிட்டிஸ் என்னைக்குமே வராது. நாட் இன் திஸ் கேஸ் டெஃபினெட்லி. சரியா? ஓகேயா? இப்போ வந்து we'll come back to, so the answer is going to be simple here. There are now two separate things here. There are two different set of things here. Men and women மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 6 ரிங் இருக்கு, அப்புறம் 5 ஃபிங்கர் இருக்கு. அதை மறந்து போயிடுறீங்க. நீங்க 4 ஃபிங்கர் தான் கொடுத்துருக்காங்க. தம்புல கூட போட்டுக்கலாம், நம்ம போடுறது இல்லைங்கிறதுனால இல்ல. ஸோ தம்ப் இஸ் ஆல்சோ a finger தான். It is not considered as a separate thing. So first of all I have to choose from the 5 fingers, choose 4 fingers. எந்த 4 ஃபிங்கர்ல நம்ம ரிங்க போட போறோங்கிறது ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுமே வேணும். ஐஸ்கிரீம் கொஸ்டின் மாதிரி தான், ஃபிங்கரும் வேணும் ரிங்கும் வேணும். ஸோ ஃபிங்கர் வந்துருச்சு, இப்போ ரிங் வேணும். அவ்வளவுதான். ரொம்ப 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 ஈஸியான ஒரு லாஜிக் டு டூ திஸ் கொஸ்டின். This will work for so many things. If you can understand this correctly, then நிறைய questions இதுலயே it will fall in place. So 5C4 என்னன்னு பாருங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 5C4 is also same as 5C1, which is nothing but 5. So 5 into 6C4. This is your answer. நான் திருப்பி சொல்றேன், இது just listen பண்ணுங்க. You have to always, whenever there is something in choosing, shirt choose பண்ணணும், pant choose பண்ணணும், trousers choose பண்ணணும், என்ன question கேட்டாலுமே understand whether it is a permutation or a combination question. அரேஞ்ச்மெண்ட் மட்டும் சொல்றாங்களா இல்ல சாய்ஸ் இருக்கா நமக்குன்னு பாருங்க. 5 ட்ரெஸ் இருக்கு, 5 நாள் போடணும், சாய்ஸே இல்ல. யூ கேன் டூ இட் இன் 5 ஃபேக்டோரியல் வேஸ். கரெக்டா? ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டே 5 ஷர்ட்ல நான் என்ன வேணா போடலாம். நெக்ஸ்ட் டே வரும்போது ஐ ஹாவ் ஒரு ஷர்ட் நான் ஏற்கனவே போட்டுட்டேன். ஸோ ஐ ஹாவ் ஒன்லி 4 more shirts. ஸோ அப்படி குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா 5 ஃபேக்டோரியல் வேஸ். ஸோ தெர் இஸ் நோ சாய்ஸ் ஹியர். ஐ டோன்ட் ஹேவ் டு சூஸ் எனிதிங் ஹியர். என்கிட்ட 5 ஷர்ட்ஸ் இருக்கு, ஆனா நான் அதுல இருந்து 3 days தான் நான் போடணும். Now you have a choice because you have to choose from that. You have to choose only 3 shirts to wear. அந்த மாதிரி question வரும்போது தான் you have to go for combination. Now here the same thing. You have 6 rings and they are saying they have to be worn on 4 fingers. அப்ப 4 finger தான் இருக்கு, object ஜாஸ்தி இருக்கு, places கம்மியா இருக்கு. Definitely it is going to be a combination question because you have to choose and wear it. சரியா? நிறைய பேர் ஆன்சர் கொடுக்கல இந்த கொஸ்டினுக்கு. I'm only hoping to catch up next. சரி. The man has 9 friends, 4 boys and 5 girls. In how many ways he can invite them if there has to be exactly டுவெல்த் போட்டுருவீங்க, 11th எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் எக்ஸாக்ட்லி ஒரு கொஸ்டின் தான் பண்ணோம். மெசலேனியஸ்ல ஒரு கொஸ்டின் மட்டும்தான். அதை அந்த ஐடியா வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அ காம்பினேஷன் கொஸ்டின். அது உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். ஒரு குரூப்பை கொடுத்து அதுல இருந்து சூஸ் பண்ணணும்னு சொன்னாலே there is going to be a combination here. So there are 4 boys, 5 girls. Exactly 3 girls வேணும். And I think there is one more condition நினைக்கிறேன் இங்க.
ஏன்னா ஆன்சர் வந்து மேம் minus ஒரு 9. கணக்கு இருக்கணுமே மேம் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வரணும்ட்டு இல்லையா? ஆமாப்பா ஐ திங்க் 7 or 4 people இன்வைட் பண்றானான்னு தெரியலையே, ஒரே நிமிஷம் இருங்க. 3 4 5 அவங்க அதெல்லாம் கொடுக்கல ஆக்சுவலா. ஸோ நம்பர் ஆஃப் இன்வைட்டீஸ் கொடுக்கவே இல்லை. அப்ப எல்லா பாசிபிலிட்டிஸும் போடணும்னு நினைக்கிறேன் நம்ம. சரி ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன பண்றாங்க இவங்க? he is going to invite minimum 3 girls. 5 girlsல இருந்து 3 girls இன்வைட் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி 3 girls தான் இருக்கணும்னா பாய்ஸ் பத்தி எதுவுமே சொல்லல. ஸோ பாய்ஸ் குட் பி ஒரு பாய் இருக்கலாம், பாயே இல்லாம இருக்கலாம். கரெக்ட், அதுவும் சொல்லல. 3 girls சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ கேன் இமேஜின் there are no boys or there could be one boy. ஆனா இப்படி போட்டுடலாம் அதுக்கு பேசாம. ஆனா எல்லாத்தையும் போட்டு போடலாம். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எல்லாத்துக்குமே 5C3 காமனா இருக்கு. ஸோ 5C3 இஸ் காமன் ஃபார் ஆல் தி பாசிபிலிட்டிஸ். ஸோ அதை வெளியில வச்சுக்கிறேன். there could be 0 boys, 1 boy, 2 boys, 3 boys or 4. கரெக்டா? பாசிபிள் தானே இது? ஏன்னா அவங்க சொல்லல இல்ல, they have not given. I think you will get the answer. அது படி போட்டா அந்த மாதிரி ஆன்சர் வரல மேம். 5C3 10, 10 4C0 வந்து 1 ஆப்பா. 1 தான் மேம். 1 plus 4 plus 4C2 வந்து 4 into 3/2 plus 4C1 வச்சுப்போம். இதை 4C4 வந்து 1 மறுபடியும். so 5 plus 6 plus 5 16. 160 இருக்கேடா. ஓகே ஓகே மேம். இருக்கு ஆன்சர்ல இருக்கு. ஸோ இது நமக்கு நம்மளோட என்சிஆர்டி லெவல் கொஸ்டின் கிடையாது. ஏன்னா அங்க கரெக்டா கொடுத்துருவாங்க. அங்க என்ன இதுன்னா அவங்க எத்தனை பேருன்னு சொல்லிடுவாங்க. அவங்க 4 பேரா 8 பேரா எவ்வளவு பேருன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க வந்து கொஞ்சம் ஜெய் லெவல்ல வரும்போது அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். இங்க கொஞ்சம் இவங்களை எக்ஸ்ட்ரா யோசிக்க விடுவாங்க இல்லையா? ஸோ இங்க கொடுக்காததுனால we know that it is going to be one of these possibilities தான். இப்படி எல்லாத்தையும் பண்ண முடியாது. எதர் 3 கேர்ள்ஸ் கண்டிப்பா he is inviting. பட் எவ்வளவு பாய்ஸ் அவங்க கொடுக்காததுனால we have to assume he can do this or this or this. எல்லா பாசிபிலிட்டிஸ்க்கும் ஆன்சர் கொடுப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர்ல வந்து when we were doing இந்த ஏஐ எல்லாம் நாங்க பண்ணும்போது காலேஜ்ல இருக்கோம். ஸோ வந்து கொஸ்டின்ஸ் கேட்டா அதை ஆன்சர் பண்ணும். நம்ம இப்போ அலெக்ஸா இருக்க மாதிரிதான் எங்களுக்கும் இருக்கும். அப்ப வந்து ஏதாவது கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு சொன்னா how many answers do you want அப்படின்னா ஒரு பையன் சொல்லுவான், அது காசா படமா, நீ ஆன்சர் தானே கொடுக்க போற, give all possible answers அப்படின்னு சொல்லுவான். ஸோ எங்களுக்கு வந்து because it's a system, it is going to take hardly 1 second to process the answers அப்படிங்கிறதுனால give all possible answers அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கேயுமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த கொஸ்டின்ல, நீ எல்லா பாசிபிலிட்டியும் எனக்கு சொல்லு, எவ்வளவு பேர் மேக்ஸிமம் நான் இன்வைட் பண்ணலாம், எப்படி டிஃப்ரெண்ட் வேஸ்ல பண்ணலாங்கிறத யூ கிவ் மீ தி ஆன்சர்ங்கிற மாதிரி. So question clear-ஆ படிச்சோம்னா we'll be able to do the question answers. Okay, so far so good. Please attempt பண்ணிருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் பேரு, சில பேர்லாம் இன்னும் ஆன்சர்ஸ் அனுப்ப ஆரம்பிக்கல. I'm hoping you will open your account soon. So ஆன்சரே அனுப்பாதவங்க என்ன பண்ணலாம், அதை கண்டுபிடிக்கணும். சாட்ல போயிட்டு யார் எனக்கு எந்த ஆன்சருமே அனுப்பலையோ அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம். சண்டே இல்லாமா ஆன்சர் அனுப்புங்க இந்த கொஸ்டினுக்கு. எக்ஸ கண்டுபிடிங்க பார்க்கலாம். குவிக்கா கண்டுபிடிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின் இது. எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் தெரியும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப என்ன பண்ணிக்கலாம்ப்பா, xc7 is equal to xc5 எழுதிடுவீங்களா? அப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஃபார்முலால, NCR
is equal to NC n minus R. அப்போ R 5 இருந்துச்சுன்னா n minus R would be 7 சொன்னா n is going to be 12. வேற எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு தெரியல. நிறைய பேர் ஆன்சர் அனுப்பிச்சிருக்கீங்க எனக்கு. எஸ் ஹரிஷ், சம்ஹிதா, ஹரிணி, கேஷவ், பல்லவி, லோகேஷ். எஸ் இல்லையா? இது வேற எப்படியும் ஐ டோன்ட் திங்க் யூ கேன் சால்வ் திஸ் பை ட்ரையல் அண்ட் எரர்லாம் நீங்க போட தேவைப்படாது. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் டு. வேற எப்படியா பண்ணீங்களாப்பா? இதை வேற ஏதாவது இதோட ஈஸியர் மெத்தட் சொல்றோம் என்னமா? R5 எப்படி சொல்றோம்? R7 கூட இருக்கலாம். R7 இருந்தா n மைனஸ் ஆர் நெகட்டிவ் ஆயிடும்ல நிவேதா. ஓகே. n எப்பவுமே பெருசா இருக்கணும் R விட. அதுதான் க்ளூ நமக்கு. 10PR is equal to 5040. Find R. இது ஒரு ஃபேவரட் பிட்ஸ் கொஸ்டின். இது எப்ப பார்த்தாலும் அந்த கொஸ்டின் அவங்க கேட்பாங்க. Jay Prashita இல்லம்மா. I think you made some mistake somewhere. 10PR எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 10 factorial by R factorial into, sorry, 10 factorial by 10 minus R factorial is equal to 5040. First 5040 பிரிச்சு எழுதிப்போம். இதை வந்து எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் வந்து 2ல போட்டீங்கன்னா 2 2s are 4, 10, 5, மேம் அது 7 ஃபேக்டோரியல் மேம். 7 factorial அது. எஸ் மேம். 10 into 9 into 8 into 7 factorial is equal to 5040 into 10 minus R factorial. இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். நம்ம எப்படி 7 ஃபேக்டோரியல்னு எழுதிருக்கோம்? அவதான் சொன்னானே, இப்ப ஹரிஷ் தான் சொன்னான். நான் இப்படிலாம் பண்ணல. நான் என்ன பண்ண தெரியுமா? நான் பண்ண மாதிரி போடுறேன். அவன் சொன்ன மாதிரி நான் போடாம. அவன் கண்டுபிடிச்சிருக்கான் பக்கத்துல போட்டு போட்டு நினைக்கிறேன். சரி, நான் என்ன பண்ணேன்னா இதை நான் வந்து டிவிஷன் பண்ண முடியும்னு எனக்கு தெரிஞ்சிச்சுப்பா. ஸோ இதை வந்து 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2 divided by 5040 is equal to 10 minus R factorial எழுதிக்கிட்டேன்ப்பா. எழுதிட்டு நான் ஒன்னொன்னா அப்படி கேன்சல் பண்ணேன் இல்லையா? ஸோ 504னா ஃபர்ஸ்ட் 9 டேபிள்லயே போகுதா? ஆமா, 9 டேபிள்லயே 9 5s are 45, 54, 6 times 7 into 8 வந்து 56 ஆயிடுச்சு எனக்கு. ஸோ எனக்கு வந்து இப்போ இங்க 6 factorial is equal to 10 minus R factorial வந்துருச்சு. இப்போ கண்டுபிடிச்சிடலாம்ல R வந்து 4ன்னு. ஏன்னா இங்க R 4 இருந்தா தான் 6 factorial இந்த பக்கம் வர முடியும். ஸோ R is equal to 4. நான் இப்படிதான் போட்டேன் இந்த கொஸ்டின். நான் அவ்வளோலாம் மல்டிப்ளை பண்ணல ஹரிஷ், எனக்கு தெரியல. எஸ்மா சந்தோஷ். எஸ் இதுல எப்படி 10 minus R factorial R factorial into 10 அது வந்து minus R சீக்கு factorial? இல்ல, அது 10C நான் இனிவேதான். P வந்ததுன்னா கீழே R factorial வராது. ஓகே. பெர்முடேஷனுக்கு ஃபார்முலால வெறும் 10 minus R மட்டும். சந்தோஷ், நீ அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டிருக்கேன். அது ஆன்சர் இல்ல சந்தோஷ், எனக்கு தெரியும் பாரு. கூகுள்ல பாரு, தேவையில்லாம எக்ஸ்ட்ரா 2 இருக்கு இல்லையா? ஜென்ரலா நம்ம என்ன சொல்வோம்? நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 6 ஃபேக்டோரியல். எப்பயுமே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 6 ஃபேக்டோரியல் தான். 6 லெட்டர் இருக்கு, ஸோ 6 ஃபேக்டோரியல் வேஸ். ஆனா ரிப்பீட் இருக்கு பாருங்க, ஸோ அதை டிவைட் பண்ணிக்கணும். ஸோ G 2 வாட்டி இருக்கு, O 2 வாட்டி இருக்கு, ஸோ அதை டிவைட் பண்ணிக்கிட்டேன். 6 into 5 into 4 into 3 into 2 by 2 into 2. So 30 into 6 180 வருது எனக்கு ஆன்சர். எஸ் மேம் 180 தான். நான் தான் தப்பா. லோகேஷ் எஸ்மா.
2 question போடலாம். இப்போ PYQஸ்க்கு வரும். ஸோ கண்டிப்பா I will give you some time, but it is going to be little difficult to do. சரியா? PYQஸ்ல yes, ma, some yes. இப்போ 2020 பேப்பர்ல இது என்னன்னா பெர்முடேஷன் காம்பினேஷன் நல்ல விஷயம் என்னன்னா இப்போ we have 30 chapters, but I think you know we will have only 20 questions தான். So 25 questions இருக்குன்னு வச்சுப்போமே, 25 questions இருக்கும் plus okay 30 questions இருக்கும், 30 topics இருக்கு. ஆனா 30 topicsல இருந்து question வரும்னு சொல்ல முடியாது. சில நேரத்துல வந்து ஒரு டாபிக்ல இருந்தே JEE Mainsல வந்து நிறைய questions வந்துட முடியும். But permutation and combination is one chapter where you can definitely expect 2 questions or even 3 questions in your JEE Main paper. So ஒரு JEE Main examல permutation combination avoid பண்ணி இது வரைக்கும் அவங்க கேட்டதே இல்லை. So it is worth doing. இதுல ஒரு let's say ஒரு 500 questions நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா definitely அதுல இருந்து ஒரு question தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரியே ஒரு question உங்களுக்கு JEE Mainல வந்துரும். So when you're strategizing also, we will choose chapters. 30 question ஃபுல்லா நம்ம 30 out of 30 வாங்குறது மேக்ஸ்ல எனக்கு நமக்கு கொஞ்சம் இம்பாசிபிள் தான். அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நம்ம அதுக்கு 2 வருஷம் ட்ரெயின் பண்ணாதான் பண்ண முடியும். பட் 10 கொஸ்டின் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இட் இஸ் வெரி மச் டூவபிள். அந்த 10 கொஸ்டின்கான சாப்டர்ஸ்ல நம்ம நிறைய பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பேசிக் ரவுண்ட் பண்ணிட்டு அட்வான்ஸ்ட் ரவுண்டுக்கு we have to do this lesson. ஏன்னா இந்த லெசன்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து the number of words with or without meaning that can be formed by taking 4 letters from the word syllabus. 2020 ஓடது பேப்பர் இது. Such that 2 letters are distinct, 2 letters are alike. என்ன ஒண்ணு இது வந்து நியூமரிக்கல் கொஸ்டின். நியூமரிக்கல் கொஸ்டின்னா உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. இதுக்கு டேஷ் மட்டும் கொடுத்து விட்டுருவாங்க. பட் அட்வான்டேஜ் என்னன்னா ஹோல் நம்பர் ஆன்சர், குட்டி நம்பரா இருக்கும் மோஸ்ட்லி ஆன்சர். பெரிய நம்பர்ஸ் ஆன்சர் வராது. ஒரு less than 500 தான் இது வரைக்கும் ஆன்சர் வந்திருக்கு. அதனால அது ஒண்ணு நமக்கு ஷூரா இருக்கலாம். இந்த கொஸ்டின் திருப்பி படிக்கிற the number of words with or without meaning that can be formed by taking 4 letters at a time from the letters of the word syllabus. அந்த 4 letter word எப்படி இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னா அதுல 2 letters வந்து அலைக்கா இருக்கணும், 2 letter வந்து டிஸ்டிங்டா இருக்கணும். ஸோ முதல் சிலபஸையே 2ஆ பிரிச்சிருவோம் நம்ம. SSLL இப்படி பிரிச்சுக்கிறேன். நான் இந்த வவல்ஸ் கொஸ்டின் லாஜிக் வச்சே போட ட்ரை பண்ணுவேன். வவல்ஸ் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம், வவல்ஸ்ல இருந்து வேணும் கான்சனன்ஸ்ல இருந்து வேணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கேயும் கிட்டத்தட்ட அதே லாஜிக் தான். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அதனாலதான் அது JEE Main கொஸ்டின். நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிகர் அவுட் பண்ணுங்க, நீங்க உங்க ஆன்சரை போடுங்க, தென் ஐ வில் டெல் யூ தட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது நானும் அந்த மிஸ்டேக் பண்ணேன், எனக்கு ஒரு ஆன்சர் வந்துச்சு அதுக்கு. So let's see, அது வரைக்கும் நீங்க வரீங்களான்னு பார்ப்போம். Then I will tell you what the mistake is. or நீங்க மிஸ்டேக் பண்ணாமே போட்டாலும் போட்டுடலாம், எனக்கு தெரியல. You want a 4-letter word from a 8-letter word. ஒரு condition is given for you. It is both the permutation and combination question. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை அரேஞ்சும் பண்ணணும். ஸோ ரெண்டு ஸ்டெப் ப்ராசஸ் இது. ஒரு டைம்ல ஆன்சர் போடவே இல்லையே ஹரீஷ். ஃபைனல் ஆன்சர் நான் போட்டு வைக்கிறேன். மேம் கெஸ் தான் மேம், கிடையாது ஷோரா கிடையாது. மேம் அந்த 2 letters ஆர் டிஸ்டிங்க்ட்ல வந்து SL ரெண்டுமே வர முடியாதா மேம்? வர முடியும், அதுதான் இங்க ட்ரிக். இப்போ நம்ம ஏதாவது ஒண்ணுத்தை இங்க சூஸ் பண்ணிடுவோம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எஸ் நீங்க நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா எல் இங்க போயிடும். அப்போ ஐ ஹாவ் 5 letters டு சூஸ் ஃப்ரம். சரியா? அப்போ இது வந்து 5 into 4 waysல ஃபில் பண்ணுவோம். நான் ஒருவேளை இங்க எல் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா திரும்பவும் வந்து எஸ் இங்க போயிடும். ஸோ அப்பயும் ஐ ஹாவ் 5 into 4 ways. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பிளேஸை சூஸ் பண்றதுக்கு ஐ ஹாவ் ஒன்லி 2 ways. ஸோ நான் அப்படி ஃபில் பண்றேன்.
ஃபர்ஸ்ட் டூ பிளேசஸ் சூஸ் பண்றதுக்கு ஐ ஹாவ் டூ வேஸ் ஒன்லி. லைக் இட் கேன் எய்தர் பி எஸ்எஸ் ஆர் எல்எல். செகண்ட் ரெண்டு பிளேஸ் சூஸ் பண்றதுக்கு ஐ ஹாவ் 5C2 இல்லையா? இல்ல நான் பெர்முடேஷன்லயே நான் போடுறேன்னா ஐ எம் கோயிங் டு ஹேவ் 5C2 வேஸ் எனக்கு இருக்கு. இங்க நான் வந்து 5 வேஸ்லயும் 4 வேஸ்லயும் பண்ணலாம். பட் ஐ ஹாவ் டு சூஸ் இங்க இல்லையா? ஐ ஹாவ் டு சூஸ் ஒன்லி 2 more letters from this. So I have 5C2 ways. இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். I have 2 S என் கையில இருக்கு and இன்னும் 2 லெட்டர் என் கையில இருக்கு. I can arrange them in 4 factorial ways. நான் 4 factorial waysல நான் அதை அரேஞ்ச் பண்ண முடியும். அரேஞ்ச் பண்ண முடியுமா? இதோட ப்ராப்ளம் முடியாது. ஏன்னு பாருங்க, இங்க எல் வருது இல்லையா? அது ரெண்டு எல் வந்திருக்கலாம், 2 S இருக்கு. So it is with repetition தான் இந்த பூலுக்கு அது வருது. நம்ம எஸ் இங்க சூஸ் பண்ணிட்டோம்னா 2 எல் எனக்கு அவைலபிளா இருக்கு. So it is going to be divided by a 2 factorial. Highly tricky, that is why நான் சொல்றேன் JEE main level of questionsல வந்து நமக்கு தெரியாதது கிடையாது, ஆனா ஒரு வாட்டியாவது போடணும். இப்ப இந்த மிஸ்டேக்கை நீங்க இப்பயே பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின் நீங்க போட்டீங்கன்னா 11th கொஸ்டின் நீங்க போடும்போது, இப்ப நான் இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக்கை நான் பண்ணல. என்ன பண்ணல? இதை பிரிக்கணுங்கிறதே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியாது. போன வருஷம் இந்த கொஸ்டின் நான் போடும்போது எனக்கு இதை பிரிக்கணும் இப்படி எப்படியே தெரியாது, அட்டம்ப்டே பண்ண தெரியாது. இந்த கொஸ்டின் எப்படி சொல்றாங்க, 2 letters are distinct, 2 letters are alike எப்படி சொல்றாங்க? சோ உங்களுக்கும் இப்ப அதே ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போடும்போது you might not know how to even start the question. சோ நீங்க உங்க NCERT ஃபுல்லா போட்டு மிஸ்லேனியஸ் போட்டு முடிச்சீங்க அப்படின்னு சொன்னா you will know that it has to be a separation model like this. நான் பிரிச்சுக்கணும், 2 தனித்தனி பூலா நான் பிரிச்சுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. நீங்க இந்த மாதிரி 4 கொஸ்டின் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், that you can just do it as first permutation and combination modelனு கண்டுபிடிப்பீங்க. அப்ப அந்த காம்பினேஷனுக்கு உண்டான லெட்டர்ஸ் சூஸிங்க இங்க முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் சூஸ் பண்ண லெட்டர்ஸ் எப்பயுமே எத்தனை பிளேசஸ் இருக்கும், 4 ஃபேக்டோரியல்னா 4 ஃபேக்டோரியல், 5 லெட்டர் வேர்ட்னா 5 ஃபேக்டோரியல், அதுல சேஞ்சே இருக்காது. இதுல அடிஷனல் என்ன நம்ம மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த சூஸ் பண்ணிருக்க லெட்டர்ஸ்ல ஒரு ரெப்படிஷன் இருக்கு, அதனால இட் இஸ் கோயிங் டு பி டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். இதே இந்த இடத்துல ஒரு 300 எல் இருந்துச்சுன்னா பை 3 ஃபேக்டோரியல் நம்ம பண்ணணும். சோ அந்த ஒரு சின்னதையும் சேர்த்து போட்டீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் எனக்கு 240 வருதுப்பா. இருக்கு நம்ம எதுக்கு into 2 பண்றோம்? ஏன்னா இங்க வந்து நான் ஐ கேன் சூஸ் எய்தர் எஸ்எஸ் ஆர் எல்எல்ல நிவேதா. ஸோ 2 ways இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை சூஸ் பண்றதுக்கு. ஐ கேன் சூஸ் எய்தர் எஸ்எஸ் ஆர் எல்எல். ஸோ 2 வே எனக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப நம்ம 5C2 எதுக்கு நம்ம போடுறோம்? அது இந்த அடுத்த 2 பிளேஸுக்கு என்கிட்ட வந்து 5 லெட்டர்ஸ் இருக்கு. இப்போ என்கிட்ட எய்தர் ஐ ஹாவ் LYABU. புரிஞ்சிச்சு. கடைசியில வந்து எப்படி சூஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா பர்முடேஷனை போட்டுருவோம் பக்கத்துல. சரியா? ஒரு லெட்டர் இருக்கான்னு பாக்குறேன். பண்றீங்களா? இதே மாதிரி ஒரு கொஸ்டின் விட்டு I'll stop with this. ஏன்னா டூ மச்சும் எனக்கு வேண்டாம். I want to go very slow with these concepts. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா லைஃப் டைம்க்கு புரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ரீவிசிட்டே பண்ண தேவையில்லை. How many the number of words with or without meaning that can be formed from all the letters of the word letter? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே 2020 தான். So 2020ல if they decide to take permutations, they will use the same kind of questions for different shifts. See, முன்னாடி யாருக்கும் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் வந்து உங்க பேட்சஸ்க்கு வரப்போகுது. என்னன்னா உங்களுக்கு வர ஷிஃப்ட்டை பொறுத்து இருக்கு, அந்த லக் ஒன்று இருக்கு. அதுல 6 நாள் JEE main எக்ஸாம் நடக்கும். அந்த 6 நாள்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு வர கொஸ்டின்ஸை பார்த்தோம்னா நமக்கு பின்னாடி ஷிஃப்ட் வந்தா நம்ம வேண்டிக்கணும், பின்னாடி ஷிஃப்டா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி டே நீங்க எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 days பேப்பர்ல இருக்கிற அதே கொஸ்டின் we know which chapter they will ask. அவங்க என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்களோ அந்த வேர்டை தான் மாத்துவாங்க. சிலபஸ்ல இருந்துச்சு பாத்தீங்களா, அடுத்தது லெட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் பெர்முடேஷன்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம நல்லா அந்த டே வந்து we can nicely concentrate on those questions and easily score our required 10 questions. 10 into 4 40 marks நம்ம அழகா மேக்ஸ்ல வாங்கிட்டு போயிடலாம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நாங்க நிரஞ்சன் இப்பதான் பார்த்தோம் நாங்க. ஸோ அந்த 6 நாள் வந்து ஃபோக்கஸ்டா படிச்சாகணும். நைட்டு தான் தூக்கங்கிற கான்செப்டே இல்லாம படிச்சீங்கன்னா ஈஸியா அந்த ஒரு 95% நீங்க ஈஸியா போயிட முடியும் JEE மெயின்ல. பட் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். லெட்டர் இருக்கு in which vowels never come together. How many can you make vowels never come together? இதுல ஒரே ஒரு க்ளூ தான் நான் 11th டீச் பண்ணும்போது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். Too much of freedom is very very bad. ப்ராபபிலிட்டி லைஃப்லயும் அதுதான், இங்கேயும் அதே தான். எப்பயாவது இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா போட முடியாது நம்மளால. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, ட்ரையே பண்ணாதீங்க. we cannot do it in the same way as they have given. இதை நம்ம ஆப்போசிட் கேஸ்ல தான் போட முடியும்.
இது எங்க வேணா போகலாம், எங்க வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது போட முடியாது. சோ நம்ம என்ன பண்ண முடியும்னா சேர்த்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் கேஸ் எடுத்துக்கணும். சோ ஆல்வேஸ் நெவர் கம் டுகெதர் டோட்டல் மைனஸ். இந்த கான்செப்ட் புரியுதான்னு பாருங்க. ஏன்னா எவ்வளவு பாசிபிலிட்டி இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப வந்து லெட்டர்ல 2 இ தான் இருக்குன்னா அந்த இ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கலாம், செகண்ட் பொசிஷன்ல இருக்கலாம், தேர்ட் பொசிஷன்ல எங்க வேணா இருக்கலாம். 2 இ மட்டும் சேர்ந்து இருக்க கூடாதுன்னு சொன்னோம்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் ஓபன் அப் ஆகுது. அதை விட அந்த 2 ஈயும் கிளப் பண்ணி கட்டி போட்டோம் ஒன்னா, தே ஆர் டுகெதர்னு நம்ம சொல்லிட்டோம். நவ் டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இட் இஸ் ஈஸியர் டு டு த ப்ராப்ளம். இது வந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுக்கு லாஜிக் ஒத்து வரும். அதை நீங்க பாத்துக்கலாம். ஹரீஷ் இல்ல ஹரீஷ், திருப்பி செக் பண்ண ஒரு வாட்டி. ஏதோ குட்டி மிஸ்டேக் பண்றியா பாரு. எஸ் மேம், ஒன் செகண்ட். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு क्वेश्चन தான். ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஏதோ ஒரு ஆன்சர் அனுப்புங்க. I will just see how you are at least processing this question. ஆன்சர் தப்பானா நோ ப்ராப்ளம் பா. ஜெயபிரஷிதா நோடா. யூஸ் பண்ணுமா? எல்லா லெட்டர்ஸும் யூஸ் பண்ணணும். எஸ்மா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே குரூப்பிங் தான். குரூப்பிங்கை கரெக்டா பண்ணுங்க. சரி, யாரையாவது கேட்போம் கொஸ்டின் கேட்போம். யார்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்கல்ல. பவதாரணியே ஸ்டார்ட் பண்ண. நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு பவதாரணி. சொல்லுமா பவதாரணி. டோட்டல் என்னமா இதுக்கு? டோட்டல் பர்முடேஷன்ஸ் எவ்வளவுமா இந்த வேர்டுக்கு? லெட்டர் அப்படின்னு சொல்லி வாட் ஆர் த டோட்டல் பர்முடேஷன்ஸ்னா என்ன பண்ணணும்? 6 factorial. கரெக்ட், 6 ஃபேக்டோரியல். ஆனா ரெபெட்டிஷன்ஸ் இருக்குல்ல, Divided by ரெண்டு ரிப்பீட் ஆகுதா? 2 factorial into 2 factorial. ஒர்க் பண்ணிட்டோமா? நிவேதா வவல்ஸ் டுகெதர் ட்ரை பண்றியா? நிவேதா இருக்கியாமா? வவல்ஸ் டுகெதர் என்ன பண்ணலாம்? வவல்ஸ் சேர்த்து போட்டோம்னா மேம் இதுவும் ஒரு அதுவும் இல்ல. ஹரிணி வந்து கரெக்ட். ஹரிணி ஹரிணி எப்படி போட்ட? சூப்பரா போட்டிருக்க. வவல்ஸ் டுகெதர் என்ன பண்ண? It can be arranged in அஞ்சு ரெண்டு வவல் இருக்கு. சோ 5 இது எடுக்கலாம்ல. கரெக்ட். சோ 5 எடுத்துப்போம் இல்லையா? குரூப் பண்ணதுனால அதுக்கு ஒரே கார்டா இருக்க மாதிரி வச்சுக்கணும் அது. சோ 5 ஃபேக்டோரியல் பேஸ் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் மட்டும் பண்ணா போதும். ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு சேர்ந்து இருக்கு, நம்ம கண்ணுக்கே தெரியாது. 2 ஈயும் ஒன்னா ஒரே கார்டா ரப்பர் பேண்ட் போட்டிருக்கும்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட. சோ எல்டிடிஆர் 4 கார்டு கையில வச்சிருக்கீங்க. 2 ஈய சேர்த்து ஒரு கார்டை கையில வச்சிருக்கீங்க. இப்போ இந்த 5 தான் நீங்க அரேஞ்ச் பண்ணணும். சோ டோட்டல் இஸ் கோயிங் டு பி 5 ஃபேக்டோரியல். ஒரே ஒரு ரெபெட்டிஷன் இங்க இருக்கிறதுனால டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். சோ இட்ஸ் கோயிங் டு பி 6 into 5 into 4 into 3 into 2 by 2 into 2. டைப் பண்ணி வைக்கிற கான்செப்ட் டோட்டலா மறந்துட்டேன். உங்களுக்கு சொல்லப்பா அது. நான் இவங்களுக்கு தான் சொன்னேன். அது என்னங்க நான் கார்ட்ஸ் ப்ராப்ளம் பண்ணும்போது நான் அதை பண்ணேன் உங்களுக்கு. சோ அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு எங்களுக்கு. அதனால அதை டைப் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டோம்னா அது கண்ணுக்கே தெரியாதுங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு பண்ணும்போது எங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். சோ அது ஆமா சொல்ற மாதிரி அது தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஈஸி ஆகுது அது. So 5 4 3 2 நான் என்ன பண்ணேன்னா வந்து 4 ஃபேக்டோரியல்ல 2 டி இருக்குது, அது 2 ஃபேக்டோரியல் போட்டேன் மேம். அதுக்கு இல்லாம இந்த பக்கம் வந்து அது தனியா மல்டிப்ளை பண்ணி into 1/2 ஃபேக்டோரியல் போட்டேன். 2 ஈக்கு தனித்தனியா போட்டேன். டோட்டலா தான் போட்டா ஆன்சர் வரும் நமக்கு. இதுக்கு எஸ் மணி வேற 120 தான் ஆன்சர். இருக்கு 30 into 6 ஆப்பா. 30 into 6 minus 5 4 20 60. So 180 minus 60 is going to be 120 for this. நான் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சா கூட ஓகே தான்ப்பா. இது ஐடியா என்னன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்க போட்டீங்கன்னா 2023 24ல இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. சோ நம்ம அதுதான் திருப்பி ரிவிஷன் பண்ணுவோம். சோ ஒரு 6 லெசன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா திரும்ப இந்த 6 லெசன்ஸ்ல தான் நம்ம ஒரு 500 கொஸ்டின் போட போறோம். அடுத்த ஒரு மாசம் ஃபுல்லா நான் புது லெசனுக்கு உங்களுக்கு போறது கிடையாது. We have to be thorough in this concept. நான் permutation combination அதுல நீங்க எப்படி வேணா ஜேஇல கொஸ்டின் கேளுங்க. I will be able to answer that. கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கும் வரணும், எனக்கும் வரணும் நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. சரியா? ஏன்னா இது ஜஸ்ட் சாம்பிள்ஸ் தான். பட் இதே மாதிரி தான், இதே மாடல்ல தான் உங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ நீங்க கொஸ்டினை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் யூ கேன் அப்ரோச் இட். ஃபர்ஸ்ட் அப்ரோச் தான் இம்பார்ட்டன்ட். ஆன்சர் வந்து ரொம்ப கிட்ட வருவீங்க, ஒரு 2 ஃபேக்டர் மறந்துடுவீங்க, தப்பாகும். It's still fine, it's still okay. சரியா? ஓகேடா. So I think I will stop here, Dakana. I will stop here. We will meet you tomorrow. Okay.